திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மடப்பள்ளியில் சமையல் வேலை செய்து வந்தவர் வென்றிமாலை என்ற முதியவர். இவர் ஒரு சிறந்த முருக பக்தர். சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்து கொடுப்பது இவரின் முக்கிய பணியாகும். இவரின் முதுமை காரணமாக உரிய நேரத்தில் நெய்வேத்தியத்திற்கு சமைத்து கொடுக்க முடியவில்லை. இதனால் கோவில் அர்ச்சகர்கள் பல முறை முதியவரை கடிந்து கொண்டனர். ஒரு நாள் மிகவும் தாமதமானதால் அர்ச்சகர்கள் மிகவும் கடிந்து கொண்டதால் முருகனிடம் புலம்பிவிட்டு கடற்கரையை நோக்கி தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தோடு கடலில் இறங்கினார். அப்போது நில்லுங்கள் என்று ஒரு தெய்வீக குரல் கேட்டது. ஒரு சிறுவன் உடனே திரும்பி வரச் சொல்லி முதியவரை அழைத்தான். அப்போது உங்களுக்கான பணி இன்னும் இருக்கும்போது தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு என்ன கவலை என்று அந்த சிறுவன் கேட்க தன் மன கவலைகளை எல்லாம் கொட்டி தீர்த்தார் முதியவர். அப்போது அந்த சிறுவன், நீங்கள் சமையல் செய்வதை விட்டுவிட்டு இக்கோவிலின் வரலாறை எழுதுங்கள் என்றான். எதுவுமே அறியாத நான் என்னால் எப்படி எழுத முடியும்? உங்களால் எழுத முடியும். திருச்செந்தூர் ஆண்டவனும் அதைத்தான் விரும்புகிறான் என்று சொல்லி அதற்கான ஊதியத்தை தந்து அந்த சிறுவன் மறைந்தான். வந்தது யாராக இருக்கும்? அந்த முருகன்தான். பின்னர் சாஸ்திரி ஒருவரை சென்று பார்த்து அவரின் துணையோடு திருச்செந்தூர் தல வரலாறை எழுதினார். அதை எடுத்துக்கொண்டு கோவில் அர்ச்சகர்களிடம் சென்றார். நடந்தவற்றை கூறினார். ஆனால் அதனை அவர்கள் நம்பவில்லை. முதியவர் மனம் நொந்து அதனை கடலில் வீசிவிட்டு தானும் கடலில் இறங்கினார். அந்த நூல் ஒரு அறிஞர் கையில் கிடைத்தது. அதனை படித்து பார்த்து சிறப்பான நூல் என்பதை அறிந்து அறிஞர் கோவிலுக்கு எடுத்து சென்று அர்ச்சகர்கள் முன்பு படித்து காண்பித்து அதை எழுதியவர் பெயர் வென்றிமாலை கவிராயர் என்பதையும் கூறினார். அப்போதுதான் அவர்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்தனர். பின்னர் வென்றிமாலை கவிராயரை தேடி அவரிடம் மன்னிப்பு கேட்டு தல வரலாறை இயற்றினர்.